அது சரியா ஜூலை 16, 2025. அப்போ நேரம் சரியா அதிகாலை 3 மணிய நெருங்கிட்டு இருந்துச்சு. மலேசியால இருக்கக்கூடிய பேப்பர் டிஸ்ட்ரிக்ட்ல துன் துட்டா முஸ்தபா இஸ்லாமிக் நேஷனல் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரேஞ்சான சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. அந்த சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஹாஸ்டல்ல இருந்த கேர்ள்ஸ் அண்ட் அந்த ஹாஸ்டலோட ஸ்டாஃப்ஸ்னு எல்லாரும் அந்த ஏர்லி மார்னிங் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிச்ச பெண்கள் ஒவ்வொரு ஹாஸ்டல் ரூம்ஸ், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ரெஸ்ட் ரூம், ஸ்டாஃப் ரூம்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம்னு ஒருவித பதட்டத்தோட நூக் அண்ட் கார்னர்னு ஒரு இடம் விடாம இங்கேயும் அங்கேயுமா ஓடிட்டு இருந்தாங்க. ஆல்சோ அந்த ஸ்கூலோட சூப்பர்வைசர்ஸ் அண்ட் அட்மின்ஸ் அந்த ஸ்கூலை சுத்தி இருக்க சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமராவை செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ண அந்த ஸ்கூலோட ஸ்டாஃப்ஸ்க்கு எந்த ஒரு அன்யூஷுவலான ஆக்டிவிட்டிஸும் அந்த சிசிடிவி சர்வேலன்ஸ்ல தெரியல. உடனே அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு இடத்துல அசம்பிள் ஆக சொல்றாங்க. பிகாஸ் அப்படி அசம்பிள் ஆகிற நேரத்துல அட்டெண்டன்ஸ் எடுத்தா யாரு மிஸ் ஆகியிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படி ஒருவேளை யாரும் மிஸ் ஆகாம இருந்தா இப்படி வியர்டான ஒரு சவுண்ட் இயர்லி மார்னிங் கேட்டுச்சுன்னு ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. சோ ஸ்கூல் வார்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லா ஹாஸ்டல் மேட்ஸும் அந்த பர்டிகுலர் ஏரியால அசம்பிள் ஆகுறாங்க. அப்படி அசம்பிள் ஆன எல்லாரையும் வரிசையா அட்டெண்டன்ஸ் எடுத்து வந்த ஹாஸ்டல் வார்டனோட லிஸ்ட்ல ஜாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மட்டும் மிஸ் ஆகி இருக்கிறத நோட் பண்றாங்க. அப்படி மிஸ் ஆன ஜாரா பத்தின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதுக்காக அவளோட ரூம்மேட்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாராவை பாத்தீங்களா, கடைசியா நீங்க ஜாராவை எப்ப பாத்தீங்கன்னு கேட்டாங்க. ஜாரா நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு வெளியே எந்திரிச்சு போனா, அதுக்கப்புறம் நாங்க தூங்க போயிட்டோம்னு அவளோட ஹாஸ்டல் மேட்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்ப ஜாராவை நினைச்சு பதட்டமான அந்த ஒட்டுமொத்த ஹாஸ்டல் மேட்ஸும் ஜாரான்னு அவங்க பேரை சொல்லிக்கிட்டே அந்த ஸ்கூல் முழுக்க தேட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு கேங்கா பிரிஞ்சு ஜாரா தங்கியிருந்த ஹாஸ்டல் ரூம், ஹாஸ்டலோட கழிவறை, கிச்சன், பிளே ஏரியா அண்ட் மொட்டை மாடின்னு ஒவ்வொரு இடமா வேர்த்து கொட்ட தேடுறாங்க. பிகாஸ் அவங்க தேடும்போது அவங்க மனசுக்குள்ள நினைச்சது அந்த ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் கண்டிப்பா ஜாராவோடதா தான் இருக்கும், அதுவும் இங்கதான் எங்க இருந்தோ வந்திருக்குன்னு எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. ஒவ்வொரு இரவும் ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்த அந்த நாள் இரவு அந்த ஒட்டுமொத்த ஸ்கூலையும் ஆட்டி படைச்சது. இந்த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் பத்தின தகவலை அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிரின்சிபலுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஆல்சோ இத பத்தின ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் ஃபேக் இன்ஃபர்மேஷன் மீடியாக்கு தெரிஞ்சா ஸ்கூலோட ரெப்யூட்டேஷன் போயிடும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலா இத பத்தின உண்மை தெரியாம இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே லீக் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல ஒட்டுமொத்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் இருந்தாங்க. ஒவ்வொரு கேங்கா பிரிஞ்சு ஒரு இடம் விடாம தேடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி தேடிட்டு இருந்த ஒரு கேங் மொட்டை மாடியில போய் பாக்குறாங்க. என்னதான் மொட்டை மாடியில அன்யூஷுவலான ஆக்டிவிட்டிஸ் நடக்கலனாலும் மொட்டை மாடியில இருந்து அந்த ஸ்கூலை சுத்தி இருக்க ஏரியாவை பாக்குறதுக்காக ரெண்டு பேரும் அந்த டெரஸோட கார்னர் கிட்ட போய் சுத்தி இருக்க நியர்பை ஏரியாவை அந்த இருட்டுல டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. அப்படி பார்த்த ஒரு பொண்ணுக்கு தன்னோட கண்ணுல பாக்குற அந்த காட்சி உண்மையா மட்டும் இருக்க கூடாதுன்னு கடவுளை ப்ரே பண்ணிருக்காங்க. அப்படி அந்த பொண்ணு டார்ச் லைட் வெளிச்சத்துல பார்த்தது உடைகள் களையப்பட்டு ரத்த வெள்ளத்துல ஜாரா முணங்கிக்கிட்டு இருக்கிறத அந்த பொண்ணு பார்த்து மிரண்டு போறாங்க. உடனே அதை பார்த்து கத்தி கூச்சல் போட்ட அந்த பொண்ணு சொன்னதை கேட்டு அந்த ஒட்டுமொத்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் அண்ட் ஸ்டாஃப்ஸும் மிரண்டு போறாங்க. அப்படி சுயநினைவை இழந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த ஜாராவை பக்கத்துல அங்க இருந்த எல்லாரும் அரண்டு போய் பாக்குறாங்க. வயசு பொண்ணு இல்லையா, ஒருவேளை அந்த பொண்ணை யாராவது பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணி இப்படி போட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அங்க இருந்த ஆடைகளும் அந்த அளவுக்கு அலங்கோலமாகவும் இருந்துச்சு. சோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு ஏதோ ஒரு அப்நார்மலான ஆக்டிவிட்டி நடந்திருக்கும்னு அங்க சுத்தி நின்னுட்டு இருந்தவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இமிடியட்டா அங்க இருந்தவங்க குயின் எலிசபெத் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஜாராவை அட்மிட் பண்றாங்க. அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ் சில அன்யூஷுவலான விஷயங்களை நோட் பண்ணிருக்காங்க. ஆல்சோ ஜஸ்ட் ஒரு நாள் மட்டும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருந்த ஜாரா அன்னைக்கு மறுநாள், அதாவது ஜூலை 17, 2025 இறந்து போறாங்க. இதை கேள்விப்பட்ட ஜாராவோட அம்மா அந்த ஹாஸ்பிட்டல்லையே கத்தி கதறி அழுகுறாங்க. பிகாஸ் ஜாரா கடைசியா அவங்க அம்மா கிட்ட பேசும்போது எனக்கு இந்த ஹாஸ்டல் பிடிக்கல, என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாராக்கான கடைசி ரிச்சுவல்ஸ் நடக்கும்போது ஒரு சில ஸ்ட்ரேஞ்சான மார்க்ஸை ஜாராவோட அம்மா நோட் பண்ணதுதான் ஒட்டுமொத்த மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் நெய்பரிங் கண்ட்ரிஸை மிரட்டி எடுத்துச்சு. இப்படி இந்த கேஸோட வீரியத்தை இன்னும் அதிகப்படுத்துற விதமா ஒரு டிக்டாக் வீடியோ ஜாராக்கு அந்த ஹாஸ்டல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை வெளியே கொண்டு வந்துச்சு. அட்வொகேட்ஸ் ஏற்கனவே இது போல
போல ஒரு சம்பவம் கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதி கேஸ்ல நடந்துச்சு. அதை நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். இந்த கேஸ்ல இன்னும் பதில் தெரியாத நிறைய கேள்விகள் ஜாராவோட மரணத்தை சுத்தி உலா வந்துட்டு இருக்கு. எல்லார் கூடயும் ரொம்பவே சகஜமா ஜாலியா துருதுருன்னு இருக்கக்கூடிய ஜாராக்கு அன்னைக்கு நாள் இரவு என்ன நடந்துச்சு? இந்த கேஸ்ல போலீஸ் ஜாரா 3வது மாடியில இருந்து தவறி விழுந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் விட தெரியாத நிறைய கேள்விகள், ஜாரா தவறி விழுந்தாங்களா இல்ல ஜாராவை தள்ளி விட்டாங்களான்னு நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட பார்வையில இந்த கேஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி கேஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். இப்ப மொட்டை மாடியில இருந்த பெண்கள் கூச்சல் போட்ட சத்தத்தை கேட்டு நடந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹாஸ்டலோட பேக் சைடு ஏரியால இருக்க கார்டனுக்கு அந்த ஸ்கூலோட ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஒட்டுமொத்த ஹாஸ்டல் மேட்ஸும் போய் பார்க்கறாங்க. அப்படி போன எல்லாருக்குமே ஒருவித கலக்கம் அவங்களோட கண்ணில் தெரிய ஆரம்பிச்சது. டார்மெண்ட்ரிக்கு பின்னாடி இருக்க ஒரு ட்ரெயின் பக்கத்துல, அதாவது ட்ரைனேஜுக்கு பக்கத்துல அலங்கோலமான உடையில ஜாரா இருந்திருக்காங்க. அங்க இருந்த எல்லாருக்குமே இருந்த ஒரு கன்ஃபியூஷன், ஜாரா மேல இருந்து தவறி விழுந்தாங்களா இல்லனா தள்ளி விடப்பட்டாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லார் மத்தியிலும் நிலவ ஆரம்பிச்சது. இத பத்தின இன்ஃபர்மேஷனை பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த அந்த ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன் மீன்வைல் ஜாராவோட அம்மாவுக்கும் இத பத்தின அப்டேட்டையும் பாஸ் பண்றாங்க. அங்க வந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா அந்த ஸ்பாட்டை ஐசோலேட் பண்ணி டீடைலா இன்ச் பை இன்ச் போட்டோகிராஃப் பண்றாங்க. நேரமாக இந்த நியூஸ் காட்டு தீயா ஒட்டுமொத்த கண்ட்ரிக்கும், ஈவன் நெய்பரிங் கண்ட்ரியான சிங்கப்பூருக்கும் பரவ ஆரம்பிச்சது. அடுத்த 4 வாரத்துக்கு எல்லா நியூஸ் சேனலும் பத்திரிகைகளும் இதுதான் டாப் ஹெட்லைன்ஸா பேச ஆரம்பிச்சாங்க. ஸ்பாட்ல இருந்து அன்கான்ஷியஸ்ல இருந்த ஜாராவை ரெக்கவர் பண்ணி பக்கத்துல இருந்த குயின் எலிசபெத் ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்த டைம்ல தான் ஜாராவோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்காக போலீஸ் காத்துட்டு இருந்தாங்க. பட் ஜாராவை ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ் அவங்க பிரெயின் டெட் ஆயிருக்காங்க, அவங்களால பேச முடியாது, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறதா சொல்லி இப்போ உங்களை அலோ பண்ண முடியாதுன்னு போலீஸ உள்ள போக விடாம மறுத்திருக்காங்க. ஆல்சோ ஜாராவை ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ் ஒரு சில அப்நார்மல் மார்க்ஸ் அண்ட் ஸ்கார்ஸை நோட்டீஸ் பண்ணி அதை அவங்க அம்மா கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அப்நார்மலான ஏரியால இருந்ததுனால தான் டாக்டர்ஸ் இதை சஸ்பெக்டும் பண்ணியிருக்காங்க. அப்படி தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸால ஜூலை 17, 2025 அன்னைக்கு ஜாராவை காப்பாற்ற முடியாம போகுது. தன்னோட பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கறத மனசுக்குள்ள இருந்த ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு பொண்ணு இறந்து போன துக்கத்தையும் நினைச்சுக்கிட்டு ஜாராவோட அம்மா அந்த ஹாஸ்பிட்டல்லையே கதறி அழுகுறாங்க. ஆல்சோ பிரஸ் மீடியா கிட்ட என்னோட பொண்ணு சாதாரணமா இறக்கல, அவளுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு இன்ஃபர்மேஷனை ரெஜிஸ்டர் பண்றாங்க. பிகாஸ் ஜாரா கடைசியா அவங்க அம்மா கிட்ட பேசி இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ அந்த ஹாஸ்டல்ல சீனியர் எம் அண்ட் சீனியர் சி அப்படின்னு 2 பேரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன வம்பு இழுத்துட்டே இருக்காங்கன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன சீக்கிரமா இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம் எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததுனால ஜாரா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள கூட்டிட்டு போனோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுல அவங்க அம்மா இருந்திருக்காங்க. சோ அந்த ஸ்கூலோட ஹாஸ்டல் நிர்வாகம் தான் இதுக்கு பொறுப்பு, இதுல இருக்க மர்மத்தை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒருவேளை ஜாரா தவறி விழுந்திருந்தா எப்படி அப்நார்மலான பொசிஷன்ல அவங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கறத கொஸ்டினாவும் மீடியா முன்னாடி வச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒட்டுமொத்த கண்ட்ரியையும் உழுக்க ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஸ்ல ஒரு மெத்தனம் காமிச்ச போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா வைரலாக ஆரம்பிச்சதும் ஒவ்வொரு இடத்துலயும் ப்ரொட்டஸ்டும் நடக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல தான் டிக்டாக்ல ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அந்த வீடியோல ஒரு வாஷிங் மிஷின்ல க்ளோத் டம்ப் பண்ற அந்த ஸ்பின்னிங் ட்ரம்ல ஒரு நபர் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஸ்பின் ஆகுற மாதிரியான ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அந்த வீடியோல வாஷிங் மிஷின்ல இருந்த இடம் ஸ்கூலோட ஹாஸ்டல் அப்படின்னும் அது சாரான்னு சொல்லியும் ஸ்ட்ரேஞ்சர் யாரோ ஒருத்தர் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணதுதான் வைரல் ஆயிருக்கு. இந்த வீடியோ காட்டு தீயா பரவ ஆரம்பிச்சதுனால அந்த வீடியோ
போலீஸ் கண்ணில் படுது. சோ போலீஸ் டீம் அந்த வீடியோவை யார் அப்லோட் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ண அந்த பர்சன் அந்த ஸ்கூலோட இங்கிலீஷ் டீச்சர் அப்படிங்கறதையும், அது ஜஸ்ட் ஒரு ட்ரெண்டிங்காகவும் ஃபினான்ஷியல் கெயின்காக தான் நான் அப்லோட் பண்ணேன்னு அந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க. இத கடுமையா வார்ன் பண்ண அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்திருக்காங்க. ஆல்சோ இந்த கேஸ் வேர்ல்டு வைட் வைரல் ஆனதுக்கு அப்புறம் போலீஸால இதுல இருக்க உண்மையை ரொம்ப நாள் மூடி வைக்க முடியல. இதுல ஒரு காரணமும் இருக்கு. பிகாஸ் இந்த ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷனோட பிரின்சிபல் அங்க இருக்க ரூலிங் பார்ட்டியோட லிங்க்ல இருந்திருக்காங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்றதுல போலீஸ் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. பட் இந்த ப்ரொடெஸ்ட் அண்ட் ஜாராவோட அம்மா ஆர்கியூமெண்ட் ரொம்பவே வைரல் ஆனதுனால இந்த கேஸை பப்ளிக் பிரஷர்னால இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஜாரா இருந்த அந்த டிரைனேஜ் ஏரியால இருந்து ஆரம்பிக்குது. முதல்ல போலீஸ் யோசிச்சது, ஜாரா ஒருவேளை மேல இருந்து தவறி விழுந்திருக்காங்கன்னா அவங்க எப்படி நீட்டா அட்டென்ஷன் பொசிஷன்ல குப்பரை இருந்திருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு பயங்கரமா எழ ஆரம்பிச்சது. அப்ப யாராச்சும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உள்ள வந்து ஜாராவை அட்டாக் பண்ணாங்களா அப்படின்னு இந்த கேஸ்ல ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி நிலவிட்டு இருந்துச்சு. இந்த மிஸ்ட்ரியில இருக்க சைலன்ஸை பிரேக் பண்ண கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த ஸ்கூல்ல இருந்த அட்மின் ரூமுக்கு போய் அந்த சிசிடிவி சர்வேலன்ஸை ஒன் பை ஒன் பொறுமையா செக் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஜாரா இருந்த இடத்துக்கும் அந்த சரௌண்டிங்ஸ்லயும் எந்த ஒரு சர்வேலன்ஸ் கேமராவும் பிக்ஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போலீஸுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சு. பட் பக்கத்து கேம்பஸ்ல நியர்பை இருந்த சிசிடிவி சர்வேலன்ஸ்ல ஒரே டைம்ல, அதாவது சரியா அதிகாலை 3 மணிக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் 2 கேமராலையும் ஆடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் டைம்ல தான் அந்த சம்பவம் நடந்திருக்குன்னு போலீஸ் டிசைட் பண்றாங்க. அடுத்ததா ஜாராவோட ரூம்மேட்ஸ் கிட்ட ஜாராக்கு யாராச்சும் அவுட் சைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க போன்ல அடிக்கடி யார்கிட்டயாச்சும் பேசுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் ஜாராவோட ரூம்மேட் ஒரு பொண்ணு சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன் போலீஸ கதி கலங்க வச்சுது. எஸ் அட்வொகேட்ஸ், ஜாரா அன்னைக்கு நைட் 3வது மாடியில இருந்து காரிடோர் ஓரமா தனியா உட்காந்துட்டு யார் கூடயோ பேசிட்டு இருந்த சத்தம் ரொம்ப லைட்டா ரூம்ல கேட்டதா போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்க. இத ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல வாங்கின போலீஸ் ஜாராவோட பர்சனல் திங்ஸ் எல்லாமே செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணதுல தான் ஜாராவோட ஒரு பர்சனல் டைரியும் கிடைச்சிருக்கு. ஜாராவோட அந்த பர்சனல் டைரியில அவங்க கிட்டத்தட்ட 51 பக்கத்துக்கு அந்த ஹாஸ்டல்ல கோத்ரூ பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதியிருக்காங்க. பட் ஜாரா எழுதுனதுல ரொம்ப முக்கியமான 2 விஷயம் தான் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன மெயின் அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்கான முக்கியமான லீடியம் கொடுத்திருக்கு. எஸ், ஜாரா ஒரு பேஜ்ல சீனியர் எம் அண்ட் சீனியர் சி 2 பேரை டைரியில அகைன் அண்ட் அகைன் எழுதியிருக்காங்க. ஆல்சோ பேஜ் நம்பர் 48ல அங்க பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்திருக்கு. அது யாருடையது அப்படிங்கறத செக் பண்றதுக்காக அந்த பேஜை லேப் டெஸ்டிங்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸ் எதிர்பார்த்த மாதிரியே லேப் டெஸ்ட்ல இருந்து வந்த ரிசல்ட்டும் அது ஜாராவுடையது தான் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்ப போலீஸுக்கு யார் அந்த சீனியர் எம் அண்ட் சி, அது ஆனா பெண்ணா, அவங்களுக்கும் ஜாராக்கும் என்ன லிங்க், அவங்க தான் ஜாரா கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்களான்னு பல கேள்விகள் ரைஸ் ஆகுது. இந்த கேஸ்ல ஜாராக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதுல ஏதோ ஸ்ட்ரேஞ்சான ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் ரியலைஸ் பண்ணி அதுல இருக்க மிஸ்ட்ரிய வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேஸ்ல முக்கியமான பொலிட்டீஷியன்ஸ் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க. அப்ப இதை கேள்விப்பட்ட ஜாராவோட அம்மா தன்னோட பொண்ணுக்கு அட்டாப்சி பண்ணாதான் உண்மை என்னன்னு வெளியே வரும்னு தொடர்ந்து அந்த கவர்மெண்ட்டை பிரஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியாத போலீஸ் ஆபீசர்ஸ் ஆல்ரெடி புதைக்கப்பட்டிருந்த ஜாராவோட உடலை திரும்பவும் தோண்டி அந்த பரியல் கிரவுண்ட்ல இருந்து எடுத்து அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அட்டாப்சி பண்ண டாக்டர்ஸ் சொன்ன அந்த விஷயங்கள் தான் இந்த கேஸ் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்க வச்சுது. கிட்டத்தட்ட 4 வாரமா இந்த கேஸை பத்தின இன்வெஸ்டிகேஷனை நடத்தி முடிச்ச போலீஸ் ஒரு வழியா இந்த கேஸ்ல ஜாரா மென்ஷன் பண்ண அந்த சீனியர்ஸ் தான் இன்வால்வ் ஆகியிருப்பாங்கன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. பட் அட்டாப்சி முடிஞ்சு டாக்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் போலீஸை திரும்பவும் கன்ஃபியூஸ் பண்ணுச்சு. எஸ் அட்வொகேட்ஸ், அட்டாப்சி பண்ண டாக்டர்ஸ் ஜாராவோட கிட்னி டிஷ்யூ அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னும் அதுல இருந்து ஃபெனிடாயின் மெடிசன் இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஜாராவோட அம்மா மென்ஷன் பண்ண மாதிரி எந்த ஒரு அப்நார்மலான மார்க்ஸும் எதுவுமே இல்ல அப்படிங்கறதையும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மைண்ட் அப்நார்மலா பிஹேவ் பண்ணி வலிப்பு போன்ற நிகழ்வுகள் ஏற்படாம அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய மெடிசன் தான் இந்த ஃபெனிடாயின் டாக்டர்
டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொன்ன இந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ஜாரா அவங்களோட அம்மாக்கு தெரியாம மெடிகேஷன்ஸ்ல இருந்திருக்காங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க, இன்னொரு பக்கம் ஒரு கான்ஸ்பிரசி தியரியும் ஓட ஆரம்பிச்சது. ஒருவேளை ஜாரா தவறி விழுந்திருந்தாங்கன்னா அவங்களோட கால் பகுதி தான் தரையில முதல்ல பட்டிருக்கும். பட் அவங்களுக்கு தலையில தான் பலத்த காயம் ஏற்பட்டு இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது அவங்கள யாரோ பின்னாடி இருந்து புஷ் பண்ணிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறதையும் பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஜாரா இறந்த கொஞ்ச நேரத்திலேயே எதுக்காக அட்டாப்சி பண்ணாம டைரக்டா கிரீமேஷன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் பப்ளிக் கிட்ட இருந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படி அட்டாப்சி பண்ண டாக்டர்ஸ் எதுக்காக ஜாராவோட பர்சனல் கிளாத்தை டயக்னோஸ் பண்ணல அப்படின்னு கேள்வியை ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறாங்க. அப்படி ஒருவேளை இதெல்லாம் அப்நார்மலா இருக்குங்கிறத போலீஸ் ஏற்கனவே ரியலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இமிடியேட்டா அட்டாப்சி பண்ணியிருந்தாங்கன்னா, ஒருவேளை ஜாரா பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டாங்களா அப்படிங்கிற உண்மையும் வெளியே வந்திருக்கும். இதெல்லாம் தவற விட்டதுனாலதான் இந்த கேஸ் இவ்வளவு பின்னடைவு அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை ப்ரொடெஸ்ட் பண்ண ஒட்டுமொத்த மலேசியன் பீப்புளோட குரலா ஒலிச்சது. ஆல்சோ இவங்களுக்கு அஞ்சலி செலுத்துற விதமா சில பாடல்களை கிரியேட் பண்ணி ஜாராக்கு அஞ்சலியும் செலுத்தி ஒட்டுமொத்த கண்ட்ரியும் பரபரப்பாக்குனாங்க. ஜாராக்கு அன்னைக்கு நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஒட்டுமொத்த கண்ட்ரியும் காத்துட்டு இருந்த அந்த நேரத்துல தான் போலீஸுக்கு ஒரு வீடியோ பிரைவேட் நம்பர்ல இருந்து ஷேர் ஆச்சு. அந்த வீடியோ தான் இந்த கேஸை நெருங்க உந்துகோலா இருந்துச்சு. அந்த வீடியோல 5 பெண்கள் ஒன்னா சேர்ந்து ஜாராவை துன்புறுத்துற விதமா காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. எஸ் அட்வொகேட்ஸ் அந்த 3 பெண்களை கஸ்டடியில் எடுத்த போலீஸ் இது போல யாருக்கும் நடக்க கூடாதுன்னு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதே நினைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட அந்த 3 பெண்களும் நாங்க ஜாராவை கிண்டல் பண்றதும் அவங்கள கலாய்க்கிறதும் சகஜம் தான். பிகாஸ் அவ ஒவ்வொரு நேரமும் எங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி நடந்துப்பா, அதனால நாங்க அவளை கலாய்ப்போம், ஒன்னா சேர்ந்து கிண்டலும் பண்ணிருக்கோம். பட் அதை தவிர ஜாரா இப்படி இறந்து போனதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு லிங்கும் இல்ல, எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படிங்கறத திட்டவட்டமா போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல மறுத்திருக்காங்க. ஜாரா எப்பவுமே தனியா இருக்க ஆசைப்படுவா அப்படின்னும் அவ தனியா இருக்கும்போது அவகிட்டயே அவ அடிக்கடி பேசிப்பான்னு சொல்றாங்க. அண்ட் அவ மைண்ட் கொஞ்சம் ஸ்டேபிளா இல்ல அப்படிங்கறதையும் அந்த 3 பேரும் சொல்லியிருக்காங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் இதுல சீனியர் எம் அண்ட் சீனியர் சி யாருன்னு குறுக்கு கேள்வி கேட்கறாங்க. அதுல நீங்க சொல்ற அந்த 2 பேருமே நாங்க இல்ல, இது எங்களுக்கு புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேரும் இதை ரெக்கார்ட் பண்ணி எவிடன்ஸா கலெக்ட் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ் ஜாராவை இப்படி பண்ணதுக்காக 3 பேரையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ்ல ஜாராவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலயும் ஓடிட்டு தான் இருக்கு. பிகாஸ் ஜாரா இறந்து கடந்த அந்த விதம், அட்டாப்சி பண்ண டாக்டர்ஸ் குறிப்பிட்ட அந்த ஃபெனிடாயின் மெடிசன் ஜாரா ஆல்ரெடி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்த சீனியர் எம் அண்ட் சீனியர் சி யாரு, ஜாரா இறந்து கடந்த அன்னைக்கிடே அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் உடம்புல அப்நார்மலான மார்க்ஸ் இருந்ததை நோட் பண்ணாங்க. அப்படி தோண்டி எடுக்கப்பட்ட ஜாராவோட உடலை அட்டாப்சி பண்ண டாக்டர்ஸ் அப்படி எந்த ஒரு மார்க்ஸுமே இல்ல அப்படின்னும் திட்டவட்டமா மறுத்திருக்காங்க. இவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படலன்னு அந்த அட்டாப்சி பண்ண டாக்டர்ஸ் சொல்லியிருந்தாலும் அவங்க உடைகள் களையப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பல கேள்விகள் இந்த கேஸ்ல இருந்துட்டே தான் இருக்கு. இப்படி பல கேள்விகளோட இந்த கேஸுக்கான ட்ரையல் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கான முடிவு என்ன அப்படிங்கறத இந்த ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அன்னைக்கு நைட் ஜாராக்கு என்ன நடந்துச்சுன்னு சீக்கிரமே இந்த கேஸ்ல ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். ஜாராக்கும் ஜாராவோட அம்மாவுக்கும் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு அந்த மலேசியா மக்கள் கூட சேர்ந்து நம்மளும் கைகோர்த்து நிற்போம். இந்த வீடியோல சொல்லப்பட்ட நிறைய உண்மைகள் அங்க இருக்க மீடியா ஹவுசஸ் அண்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் ரொம்ப கிளவரா சொல்லாம தவிர்த்திருக்காங்க. இத தைரியமா பேசின ஒரு சில இங்கிலீஷ் சேனல்ஸ்ல இருந்து தான் நான் ரெஃபரன்சஸ் எடுத்தேன். இந்த வீடியோ பார்க்குற மலேசியன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா, இப்படி ஒரு சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் ஜாராவோட வயசும் ஒரு சில முக்கியமான இமேஜஸையும் காட்ட முடியல. சோ இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் இமேஜஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட நியூ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி அன்சீன் ட்ரூ இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் ஆடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட அட்வொகேட்ஸ் ஆன உங்களோட ஆதரவு எனக்கு தொடர்ந்து கொடுத்து இன்னைக்கு நம்ம சேனல்ல 10K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் காரணம். சோ உங்களுக்கு என்னோட பெரிய நன்றியை இந்த நேரத்துல நான் இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.